ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.7ல் 11th சம் பார்க்குறோம். கொஷின் கொஞ்சம் பெருசு தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு செய்யலாம், ஓகேவா? பட் செய்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். சிவமணி, ஓகே, சிவமணி இஸ் அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ ஃபார் அ ஜாப் அண்ட் த கம்பெனி கேவ் 2 ஆஃபர்ஸ் டு ஹிம். 2 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃபர் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20,000 டு ஸ்டார்ட் வித் ஃபாலோடு பை அ guaranteed annual increase of 6% for the first 5 years. Okay, so starting salary வந்து 20,000 சொல்லிட்டு ஒவ்வொரு இயர்ஸும் 6% ஆஃப் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க ஃபார் 5 இயர்ஸ்க்குன்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. சேலரி 20,000, இன்க்ரிமெண்ட் வந்து 6%. இதே ஆஃபர் பியில் பார்த்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் கூடுதல். ஓகே, 22,000 நாங்கள் தரோம் டு ஸ்டார்ட் வித் ஃபாலோடு பை அ கேரண்டீட் ஆனுவல் இன்க்ரீஸ். வருஷம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3% ஒன்லி. ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். இங்கே சேலரி அதிகம், ஆனால் இன்க்ரிமெண்ட் கம்மி. இங்கே சேலரி கம்மியாக இருந்தாலும் இன்க்ரிமெண்ட் வந்து எவ்ரி 6% இருக்குது. இந்த மாதிரி 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை கொடுத்துட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க, திஸ் இஸ் த ஆஃபர் ஒன்லி. ஓகே, வாட் இஸ் ஹிஸ் சேலரி இன் த 4th இயர். 4th இயர் அவங்க ஜாப்பில் இருக்கும்போது என்ன சேலரி வாங்குவாங்க வில் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. ஆஃபர் ஏவை அவங்க செலக்ட் பண்ணாலும் சரி, ஆஃபர் பியை செலக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டுலேயுமே 4th இயரில் அவரோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T4. ஓகே, ஃபார் ஆஃபர் ஏ அண்ட் ஆஃபர் பி. இது 2 சம்மாக இருக்குது. அதுதான் இதுக்கு முந்தின 10th சம்முக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆஃப்டர் 5 இயர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆஃப்டர் 5 இயர்னால் நம்ம கொடுத்துருக்க சேலரி அமௌண்ட்டை வந்து ஏன்னு எடுக்க முடியாது. ஏன்னா 1 இயர் கழித்து என்ன அமௌண்ட்டோ அதை தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் இது T1 எடுக்க முடியும். பட் இங்கே வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 1 இயர், 2nd இயர், 3rd இயர், 4th இயர். ஆஃப்டருங்கிற வேர்டு இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் சேலரி 20,000, 22,000 நம்ம T1 ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சி T4 கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு முந்தின சம்மில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃபர் ஏ செய்ய போகிறோம், அடுத்து ஆஃபர் பி செஞ்சு 2க்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரொசீஜர் அதுதான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே வந்து ஆஃப்டருங்கிற ஒரு வேர்டுக்காக நம்ம வந்து ஸ்டார்டிங் T1 டேர்ம் 1 வந்து என்ன எடுத்துட்டோன்னா இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணி எடுத்தோம். இங்கே வந்து ஸ்டார்டிங் டேர்ம் T1 அப்படிங்கிறத கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு சேலரியாகவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சொல்யூஷனுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏ கண்டுபிடிக்கலாம். ஆஃபர் ஏல எவ்வளோ 4th இயரில் அவருக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம் சேலரி. இது வந்து ஆஃபர் ஏ நான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஓகேவா, T1 அல்லது ஏன்னு சொல்லலாம். இது 20,000. ஓகேவா, இதில் ஃபஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6%. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 6/100 × 20,000 போடணும், அவ்வளோதான். அப்போ இது போட்டால் எவ்வளோ வருது, 66,200 ருபீஸ் வருது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் இயர் சேல்ரி அப்போனா எவ்வளோ இருக்கும், 20,000 + 1,200 எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 21,200 ருபீஸ் இருக்கும். இதுதான் T2. ஸோ T2ங்கிறது இங்கே எவ்வளவு, 21,200 ருபீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஏ தெரியும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 20,000 தான். ஆர் வந்து T2/T1 போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ 21,200/20,000. ஓகே, ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, 2 இங்கே 200. ஸோ 2 டேபிள் போடுவோமா, 1 2 is 2, 0 போட்டுட்டு 6 2s are 12. இங்கே 1 2 is 2, 0 0. அகெயின் 2 டேபிள், 5 2s are 10, 3 2s are 6. இங்கே 5 2s are 10, 0. ஸோ 53/50. இதுதான் என்னது, ஆர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து 4th இயருங்கிறனால T4 = A × R⁻n−1ங்கிறனால 3 வந்துடும். ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 20,000. ஆர் என்ன, 53/50 த ஹோல் க்யூப் இல்லையா. இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், 20,000 × 53 × 53 × 53/50 × 50 × 50, ஏன்னா 3 டைம்ஸ். அப்போ இங்கே 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகும்.
அது மாதிரி ஒரு 5க்கு 1 5 இஸ் 5, 4 5 ஆர் 20ன்னு வந்துடும். இப்போ மேலே என்ன இருக்குன்னா 4 × 53 × 53 × 53 இருக்குது. கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இதுக்கு ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு. 5 5 ஆர் 25 மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 25ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 53 × 53, 3 3s are 9, 15 balance 1, 26, so 9. சாரி, இது 8 2 சரியா? டூ 8 தான். இது கூட இன்னொரு ஒரு 53 மல்டிப்ளை பண்ணணும். 27, 40. ஸோ 7 7 8, இங்கே ஒரு 40, ரைட்டா? ஓகே, இப்போ இது கூட 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வருது. ஸோ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 59,5,508/25 இல்லையா? இது 25ஆல் டிவைட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்ணலாமா? 25ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 59,55,08. ஸோ ஃபஸ்ட்டு 59 எடுத்துக்கிறேன். ஸோ 225 50 தான் வரும். திருப்பி ஒரு 9 எடுத்து 95. ஸோ 325 75 தான் இதில் போட முடியும். ஸோ மீதி 20. அடுத்த 5 நான் வந்து எடுத்துக்கலாம். இது 8 5 25 ஆர் 200. ஸோ 50. ஸோ 225 50, இது 0 வந்துடுச்சு. 8 தான். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 8 மட்டும்தான் இருக்குது இல்லையா? இங்கே ஒரு 0 சேர்க்கறதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சிடலாம். 80ங்கும் போது இங்கே 3 75, பேலன்ஸ் 5, மறுபடியும் ஒரு 0 சேர்க்குறோம், 2 50 0. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆன்சர்? 23,820.32. இதை நம்ம வந்து முழுசாக எழுதலான்னா 23,820 ருபீஸ். இதுதான் ஆஃபர் ஏல அவருக்கு 4th இயரில் கிடைக்கக்கூடிய சேல்ரி. இதே சேம் ப்ரொசீஜர் ஃபார் ஆஃபர் பி நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஆஃபர் பி, ஓகேவா? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ ஆஃபர் பியில் அவரோட சேல்ரி, ஃபஸ்ட் இயர் சேல்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா T1 = A = எவ்வளவு? 22,000. இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஸோ 3% தான். ஸோ 3/100 × 20,000, 22,000 போடணும். ஸோ 2 zeros 2 0 கேன்சல். ஸோ 220 × 3 எவ்வளோ வரும்? 660 ருபீஸ் தான் இயர்லி இன்கம். ஸோ 1 இயர் சேல்ரி, ஃபஸ்ட் இயர் சேல்ரி அப்போ எவ்வளோன்னு பாருங்கள். இதோட ஆட் பண்ணணும் இல்லையா? 22,000 கூட இந்த 660 ருபீஸை ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 22,660 வருது. இதுதான் T2. ஸோ இப்போ ஏ தெரிஞ்சு போச்சு 22,000ன்னு. ஆர் வேணும். ஸோ T2/T1 போட போகிறேன். 22,660/22,000. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0. 2 டேபிளில் கூட நம்ம பண்ணலாம். 1 2 1 2 3 2s are 6, 3 2s are 6, 1 1 0 0. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம 11 டேபிள் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 1 11 is 11. இப்போ 3 யூஸ் பண்ண முடியாது, அதனால் 0 சேர்த்துக்கிட்டு 3 11s are 33. இங்கே 1 11 is 11 0 0. ஸோ
103/100. இதுக்கு மேலே நம்ம டவுனாக டிவைட் பண்ண முடியாது. இதுதான் ஆர். ஸோ இப்போது T4 = A × R⁻n - 1 க்யூப். ஸோ ஏங்கிறது 22,000, ஆறுங்கிறது 103/100 த ஹோல் க்யூப். ஸோ அப்போ இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 22,000 × 103/100 × 103/100 × 103/100ன்னு எழுதுகிறேன். இப்போ இந்த 3 ஜீரோவுக்கு இங்கே 1 2 3 zeros கேன்சல். அப்போ இங்கே வேலை என்ன இருக்குது? 22 × 103 × 103 × 103/1000. ஸோ இதில் வந்து டிவிஷன் வந்து வராது. ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாலே நம்மளுக்கு வந்துடும். ஸோ தனியாக டிவிஷன்னு கிடையாது, ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு 103 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 3s are 9, 1 3 is 3, 0 0 0, 1 3 is 3, 0 1, 9 0 6 0 1. இது கூட அகெயின் 103. ஸோ 27 18 3. ஸோ 0 0 0 0 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 19 is 9, 0 6 0 1. ஆட் பண்ணுங்கள். 7 2 2 9 0 1. இதை 22வால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 2 are 14, balance 1 5 18, 1 2 is 2. அடுத்து 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது இதே வேல்யூ தான் வரப்போகுது. ஒரு இடம்னாலே நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது இதை நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். 1000ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி, ஏன்னா 3 zeros இருக்கனால 1 2 3 டிஜிட் தள்ளி நம்மளுக்கு புள்ளி வரும். அப்போது 24,039.994 rupees. இதை நம்ம வந்து ரவுண்டப்பாக எழுதணும்னா 24,040 rupeesனு எழுதணும். இது வந்து ஆஃபர் பி மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய சேல்ரி. ஸோ ஆஃபர் பியில் தான் அவருக்கு கொஞ்சம் கூடுதல் கிடைக்கிது 4th இயரில். ஓகேவா? இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டு கம்மினாலும் சேல்ரி அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால். ஸோ ஆஃபர் ஏல எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 23,820 rupees. ஆஃபர் பியில் 24 rupees, 24,040 rupees. ஓகே, ஸோ 2 ஆஃபரை யூஸ் பண்ணி அவருக்கு 4th இயரில் எவ்வளோ சேல்ரி கிடைக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.